ரைட் 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 கை வைக்க கூடாது கை எப்படி இருக்கு நல்ல குவாலிட்டி ஒரு 3ஆம் ஆண்டு. வணக்கம் ரோகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம் நாங்கள்? இன்றைக்கு வந்து சமையல் காணொலி இல்லை, என்னென்னு சொல்லி சொன்னால் மகன் படித்த நர்சரி ஏன்னா முன்பள்ளி என்று சொல்லிக்கொள்வோம். இப்போ வந்து அவர் பழைய மாணவர் 1ஆம் ஆண்டுக்கு போனாலும் கூட அந்த முன்பள்ளியில் வந்து இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டி. அதுக்கு வந்து பழைய மாணவர்கள் சார்பில் வந்து அவரையும் வந்து கூப்பிட்டு வந்தது. அதோட வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த சின்னாக்களுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் ஏன்னா இன்றைய நாள் வந்து ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். வளமையான நாளை விட இன்றைக்கு ஒரு விளையாட்டு போட்டின்னா அந்த சின்னாக்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். அப்போ அவைகளுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டை வந்து நாங்கள் வாங்கி கொடுத்து அந்த ஒரு விளையாட்டு போட்டி தருணங்களை தான் நாங்கள் பார்க்க போறோம். என்ன சின்ன விளையாட்டு போட்டினா உண்மையிலேயே நாங்களும் சின்ன விளையாட்டு போட்டினா அந்த ஒரு சந்தோஷம் தானே. இப்போ வெற்றி தோல்வின்றதை தாண்டி அவைகளுக்கு இன்றைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தருணமாக இருக்கும். அதில் தான் நாங்கள் இன்றைக்கு பங்கு கொள்ள போகிறோம். அப்படியே தொடர்ந்து இப்படியே போய் அந்த சின்ன கிஃப்ட்டை நாங்கள் வேண்டி கொண்டு வருவோம். இப்போ காலமாக பின்னர் தான் விளையாட்டு போட்டி 2 மணிக்கு தொடர்ந்து பார்ப்போமோ. இப்போ வந்து கிஃப்ட் வந்து என்ன பார்த்துருக்குறீங்க? மேலுக்கு நிறைய டிசைன்களில் இருக்குது, நிறைய பாக்ஸுகள் பெரிய பாக்ஸாக இருக்குது. மற்றது நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கொடுக்குறத வந்து நல்ல கேஜாக கொடுக்கணும். எல்லாரும் கூடுதலாக வச்சிருப்பீனம், சாப்பாடு இதுவும் வச்சிருப்பீனம். ஆனால் இது கொஞ்சம் நல்லது, ஸ்கூல் கொண்டு போகிறதுக்கு நல்லது. என்ன பிரச்சனைனா இனி வர காலத்தில் வந்து பிளாஸ்டிக் பாத்திரங்கள் எதுவுமே இப்போவே கொண்டு போகக்கூடாது. ஸ்கூலுக்கு வந்து சில்வர் பாத்திரங்களில் தான் சாப்பாடு வேண்டியெல்லாம் கொண்டு போக வேணும். அதனால் வந்து இது வந்து பின்னுக்கு அவைக்கு பள்ளிக்கூடம் போகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதான் 1ஆம் ஆண்டு போய்க்குள்ளேயும் பாவிக்கலாம். அது இது நிறைய நாளைக்கு பாவிக்கலாம். இந்த ஷேப்பும் பாருங்க, நல்ல அந்த ஒரு இதான ஷேப்பு வடிவாக இருக்குங்க. உள்ளுக்க குண்டால மாதிரி இருக்குதானே, கை வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இதாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் அதுவும் நல்லா இருக்குது, பிடிச்சிருக்குது. ஆனால் அதில் வந்து டபுள் பாக்ஸ் வந்த மாதிரி காணையில் இதில் இருந்தோம். நாங்கள் பார்த்தது இதுதான். இதில் வந்து எத்தனை எண்ணா இருக்குது? இதில் 12 தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, இங்கே சூப்பராக இருக்குது. டபுள் பாக்ஸ் இதில் ஒரு பாக்ஸ் இது சும்மா இது பேராமில் ஒன்றும் இல்லை. இது கூடுதலாக பாவிக்கிற பொருள். அது இது 12 தான் இருக்குது. உங்களுக்கு காணாது என்ன அப்படிங்க ப்ளக் பண்ணி விட்டா சரி. நல்ல வடிவானது. ஆனால் இன்றைக்கு பின்னேரம் கொடுக்கணும். உங்களுக்கு இன்றைக்கு நேரம் சரியாக அமைஞ்சிட்டுது. அப்போ வந்து போக வேண்டி இருக்குது. நான் விளையாட்டு போட்டிங்க. அப்போ அதனால் எந்த ஒரு கிஃப்ட் கொடுப்போம்னு யோசிச்சிருக்கேன். இது காணாது. இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்குறேன். அப்போ அதுலேயே எடுப்போம் வேணா, அதுலேயே. அப்போ 12 தாங்கண்ணா, 12 இல்லை 17. இது வந்து எவ்வளோண்ணா போடுறீங்க? ஏதோ உண்டு அதை எடுங்க. சொல்லியிருக்கேன் 1200 அடிச்சிருக்குது. 750 வந்து அண்ணா போடுறார். இது சூப்பர், நல்ல குவாலிட்டி. ஒரு 3ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு வரையும் பாவிக்கலாமே. நான் இது வச்சு இப்போ வந்து அப்படியே பேக்கில் வச்சு கொடுத்தா சரி. ஸ்டெப்லர் அடித்து போட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த ஒவ்வொரு பாக்ஸுக்கும் வந்து பேர் அடிக்க போனோம். லேசர் பிரிண்டில் அது வந்து கிளிநொச்சியில் உள்ள பிரவீன் நகை மாடத்தில் கூடுதலாக எனக்கு தெரிஞ்ச மட்டும் இங்கே பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். வேறு யாரும் தேவையாண்டால் இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். டிப்போ ரோட்டில் இருக்கிற கொமர்ஷியல் பேங்க் பக்கத்தில் இருக்குது இந்த நகை கடை. அங்கே தான் வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். இப்போ நாங்களும் கொடுத்துருக்குறோம். 1/2 மணி நேரத்தில் தருவினோம்னு சொல்லிக்கிறேன். 2 எடுத்து கொண்டு போவோம்.
அப்படியே பார்த்தீங்களா இப்போ சாம்பிள் கொண்டு அடித்து தந்திருக்கேன் நம்ம எப்படி இருக்கு சனல் நியமத்தான் கொடுத்துனாலும் நல்லா இருக்குது சூப்பராக இருக்காண்ணா நல்லா இருக்குது அப்படியே எல்லாத்தையும் அடித்து எடுத்துக்கொள்வோம். ஓ இப்போ வந்து நேசரிக்கு வந்துட்டோம். அதனை தொடர்ந்து வேற தொடங்கிட்டு தானே வேற கண்ணடை வருது. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் முன்பள்ளியே விளையாட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர், கௌரவ விருந்தினர் மற்றும் அயல்பாடசால ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நன்றி. இவ்வளோ வார்த்தை வழியாக சொல்லி போட்டு வரேன். Good afternoon, all of you. We are warmly welcome you, our teachers, special guests, guest honor, teachers and parents, well-wishers, and our students to our sports meets. Thank you. சசியா சொல்லி முடிஞ்சதா? கட்டிக்கார் வரவேற்புரை. எங்களுக்குமா அடுத்ததாக ஒலிம்பிக் தீபமேற்றல். இப்போ வந்து பிள்ளைகளுக்கு உடற்பயிற்சி சின்ன ஆக்கலானே எல்லாரும் வாங்க சின்ன ஆக்கலா இருக்கு. 5 வயசுக்காரர்கள் கூட இதில் சின்ன ஆக்கலா தான் இருக்கு. அழுது போறாரு ஆளா அழுது தேடுபடுது அம்மா. 1 2 3 4 5 6 7 8. இப்போ வந்து உடற்பயிற்சி செய்த ஆக்கடெல்லாம் வந்து கொண்டிருக்கணும். காலேஜ் போகிறோம் எல்லாரும் கொஞ்சம் வெயிலும் தானே. அதிக வெயிலினை கொடுப்பதற்காக மிக அழகிய முறையில் உடற்பயிற்சியை வழங்குகின்ற மாணவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து இப்போ வந்து விளையாட்டு தொடங்கிட்டது. கோபுரம் வைத்தல் வந்து விளையாட்டுகள் செய்ய பயணம் பாப்போம். இந்த பேணியலை வந்து வச்சு கோபுரம் வச்சு கொடி நட்டு கொண்டு ஓட வேணும். எப்படி செய்யணும்னு பார்ப்போமே. ஓ அந்த பேணியலுக்கு வந்து ஒவ்வொரு நிற கடதாசியில் வந்து அந்த கடதாசியால் வந்து ஒட்டி இருக்கணும். அப்படின்னா வந்து இனங்கான்றதுக்கு சுகம் தங்கள் பேணியலை வந்து ஃபாஸ்டா அவ்வளோ வேகமாக அடிக்கணும். வந்து வாங்க ஹொய்க்கா கட்டிக்கார கொய்க்கா வேகமாக செய்ய வேணும். ஐயோ அடங்குங்க ஐயோ கிளிப்புகள் பார்த்து பொருத்திக்கணும். மற்றது இப்போ அங்கே வந்து சரியாகவும் பொருத்தி இருக்க வேணும். இலக்கத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தியும் இருக்க வேணும். பொருத்திட்டார் ஒரு ஆள் வந்து பொருத்திட்டார். அடுத்த நிகழ்வு வரிசைப்படுத்தலாம். இதுக்கு எனக்கும் முழங்கையில் என்ன செய்யணும்னு பார்ப்போமே. அப்படி நீராக வரிசைப்படுத்தணும். ஏன்னா பெருசுல இருந்து சின்ன பிறகு பாஸ்டாக ஓடிட்டோம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பாம்போட்டம். வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. அது பாம்போட்டம் வேணா இருக்கு. அசல் பாம்பு மாதிரி தான் இருக்கா. நல்லா இருக்கு வேணா. அச்சல எத்தனை பாம்பு போகுது. ஓ தெரியுது இல்ல. ஆனா பார்க்க நல்லா இருக்கு. வேணா டீச்சர் மடிவா இருக்குமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கான பாம்போட்டம். இதுதான் இப்போதைய மாடல் பாம்போட்டம். அதோட இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சுஜின்ற தங்கச்சிட்ட மகள் நிற்கிறா. அவன் வந்து மஞ்சள் வந்திருக்கிறா பாப்போம். மஞ்சளை வந்து கோய் 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 கோய். சரிங்க பழசனையா கோய்க்கா பழசனையா கோய். ஐயோ பழசனையா. இங்க ஒரு பாம்பு சரியான சிலவா போய் கொண்டிருக்கா. இங்க பாருங்க இதால பாருங்க எப்படி போய் நம்ம எப்படி வடிவா தெரியுது. இப்படிதான் அந்த முறையும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டிகளை தொடர்ந்து இடம்பெற உள்ள மீன்பிடித்தல் போட்டிக்கான நடுவர்களாக கீனா விஜயா, தீனா சங்கீதா, பானா தர்சி. இப்போ வந்து மீன் பிடிக்கிற நிகழ்வு. மீனில் வந்து ஊசி ஊற்றி இருக்கணும். காந்தம் கையில் நூலில் கட்டி இருக்குது. ஒன்றை ஒன்றா பிடிச்சி பிடிச்சி போடணும். காந்தத்தில் அப்படியே போய் இருந்து சாப்பிடுவாங்க. கதிரையில் போங்க இப்படி கொண்டு போய் வச்சிருந்து சாப்பிடுவாங்க. போயிருங்க பாருங்க. உங்களுக்கு விளையாட்டு முடிஞ்சது இல்லை. அதில் போய் அந்த அன்றைக்கு எங்கட விட்ட இந்த வேலைப்ப இங்கே விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்கணும். குட்டி சாக்கா 3 வயசு. முன்னுக்கு பார்த்து நிற்கணும். இல்லை முன்னுக்கு பார்த்து மிசில் அடிச்ச உடனே டக்குன்னு கொண்டே போட்டுக்கோ. ஈக்கில் கொடுங்க ஈக்கில் கொடுங்க ஈக்கில் கொடுங்க. பெற்றோர்களுக்கும் ரசிகர்களுக்கும் இப்போ வந்து இதுமான வித்தியாசமான விளையாட்டு. ஓடி போய் ஒரு ஆளுக்கு மாலையை போட்டு கூட்டிக்கொண்டு வேணுமோ. மாலை போட்டு கொண்டு வர்றாயா? பார்த்தீங்கன்னா இவரும் வந்திருக்கிறார் விளையாட்டு போட்டி பார்க்குறதுக்கு. அக்கா விளையாடுற தம்பி வந்திருக்கிறார் பார்க்குறதுக்கு. என்ன சிரிச்சு விடுங்க சிரிச்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இசைவும் அசைவும் நிகழ்ச்சி போகுது. ஆனால் பாட்டை போடுறதால வந்து அதை முழுமையாக வீடியோ எடுக்கலாது. இப்போ வந்து பெற்றோர் நிகழ்வு நடக்க போது வித்தியாசமாக தான் இருக்க போகுது. என்ன
பெற்றோர் நிகழ்வு வந்து நல்லா தான் இருக்க போகுது. இது சோடியா பலூனை வந்து ஊதி போட்டு முதுகுக்க வச்சுக்கொண்டு அவையோட இலக்கை நோக்கி நடந்து போகணும். கீழே விழுத்தாமலுக்கு இப்போ அம்மா அப்பா வந்துருந்து 2 பேரும் சேர்ந்து விளையாட்டை வந்து விளையாடிக்கொள்ளலாம். பார்ப்போம். அதில் வந்து 3 ஜோடி நிற்கணும். அம்மா அப்பாவா 3 ஜோடி வந்திருக்கணும். மற்றாக்கள் பகிர்ந்து மற்ற பேரண்ட்ஸ் வந்து நிற்கணும். என்ன விழுந்தா நீங்க எடுத்துட்டு வரலாம், ஆனா உடைஞ்சால் ஆகும். சரியா? நீங்க எங்க விடுறீங்களோ திருப்பி ஆரம்பத்திலே வந்து திருப்பி வந்து எடுத்துட்டு வரும். சரியா? உடைச்சா ரைட்டா தள்ளி விட்டு பலூனை உடைச்சிடாத ரவினா. தள்ளிக்கணும் கடவுளே. அடுத்தது வந்து சோடி இல்லாம மற்ற பேரண்ட்ஸ் விளையாட போயினா ரெடியாயிட்டா விளையாட்டுக்கு. ரைட் 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 ரைட். கை வைக்க கூடாது. எல்லாம் விழுந்தெலும்புறதுதான். இப்போ திருப்பி 3ஆம் நேரம் ரைட் 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 5 பேர் கொண்டு ரைட் ரைட். விழுந்து போனான் தம்பி, பாவம் அப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டி முடியுதானே. இங்கே வந்து வினோத உடைக்கு எல்லாரும் விளைக்கிட்டு வந்திருக்கிறாங்க. புத்தகம் என்ன செய்வீங்க? இவர் வந்து டாக்டரா. நல்ல டாக்டரா வந்து எல்லாருக்கும் வைத்தியம் செய்வீங்க, அப்படித்தானே? சரி, இன்னும் ஒரு கேட்டு பாப்பா. உங்க பேர் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. டாக்டர் இருக்கீங்க, என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்க. சாப்பிடல டாக்டர் இருக்கீங்க சொல்லுங்க. என்ன செய்வீங்க மக்களுக்கு? வெரி குட். என்ன செய்வீங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க இந்த சமூகத்துக்கு? சொல்லுங்க. சொல்லி கட்டிக்கார பிள்ளையா இருக்கீங்க. எடுத்துட்டீங்களா வீடியோ? எப்போ வேற? அப்போ நாங்கள் எல்லாரும் இதை வீடியோ தான் பார்ப்போம். கட்டிக்காரு நீங்க சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? குத்துவீங்களா?
கட்டிக்காரன் அப்ப உங்களுக்கு குத்தாதீங்கோ நாங்கள் இங்கிருந்து வந்து ஆஸ்பத்திரி வேண்டி வந்துடும் நீங்கள் டீச்சரா டீச்சரா சாப்பாடு வந்துட்டீங்க அடிபட்டு அடைச்சிட்டீங்க நல்ல பிள்ளையாம என்ன சொல்லுங்க பாடங்களும் குடிப்பீங்களா பாடங்களும் குடிப்பீங்களா நல்ல டீச்சர் எதிர்காலத்தில் நல்ல ஒரு டீச்சராக வாழ்த்துக்கள் நீங்கள் சொல்லுங்க அச்சா விபத்துக்கள் ஏற்படுறது தடுக்கிறதுக்கு வீதி விபத்து வீதி விழாக்கள் வந்து வருது சொல்லு என்ன கறிவினம் கறிவினம் அதுக்காக கேட்டு பாப்பா என்ன செய்யறாரு உடனே விவசாயியா எல்லாரும் எடுத்த காட்டா இருக்க மாட்டோம் வந்து பரிசு வழங்கும் நிகழ்வு வந்து நடந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பரிசு வழங்குற நிகழ்வு நடக்குது. எல்லாருக்குமே வெற்றி தோல்வி என்று இல்லாமல் முழு பேருக்குமே வந்து பரிசு வழங்கல் நடக்குது. நாங்களும் வந்து எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் பண்ணி கொண்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இதோட விளையாட்டு போட்டி வந்து முடிய போகுது.